ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா. உலகம் பிறக்க முன் ஒரு நாழி முன் பிறந்தால், கலியுகம் பிறக்க முன் கால் நாழி முன் பிறந்தால், சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால், மூவரை ஈண்டெடுத்தால், செத்து பிழைத்தால், சிவனுக்கே பாரியானால், மாண்டு பிழைத்தால், மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி, எங்கள் அங்காள பரமேஸ்வரி. சிவசிவ என்கிற தீவினையார சிவசிவ என்றிட தீவினை மாறும், சிவசிவ என்றிட தேவருமாவா, சிவசிவ என்னை சிவகதிதானே. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்திரன் இளம்பரை போலும் ஏற்றினை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நீங்கள் பார்த்துங்கிறது உலக புகழ்பெற்ற 50 சக்தி பீடங்களில் தலைமை பீடமாக இருக்கின்ற மேல்மலையிலும் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரிய ஊஞ்சல் தாளாட்டமான தான் பார்த்துட்ருக்கீங்க. கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இருந்துட்டுருக்காங்க. இப்போ மக்கள் எல்லாமே மலையனூர் நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம அங்கே போனால் அந்த நம்மளுடைய பிரச்சனைகள் தீரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து மக்கள்கிட்ட வந்திருக்கு. ஏன்னா இந்த அம்மாவை தான் ஆதி காலத்திலே என்ன பண்ணாங்க, மலையனூருக்கு நான் வந்திருக்கிறேன், என்னை நோக்கி யார் யார் வராங்களோ அவங்கள பக்தர்களுக்கு அத்தனை பேருக்குமே என்ன பிரச்சனையாக இருக்கிறாங்களோ அந்த பிரச்சனைக்கு அத்தனையுமே தீர்வு கொடுக்கறதுக்காக தான் நான் இருக்கிறேன், எனக்கு 4 கால் மண்டபம் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜனுக்காக உத்தரவு சொல்கிறாங்க. ஏன்னா அம்மா வந்து பார்த்திங்கன்னா புத்தாக தான் வடிவம் எடுத்தாங்க. புத்தில் தான் உட்காந்து அவங்களுடைய தோஷம் நீக்கிறதுக்காக தான் அந்த புத்தின் வடிவமாக உள்ளே உட்காருவாங்க. அந்த புத்தானது கொஞ்சம் கொஞ்சமாக வளரப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்த உடனே என்ன ஆகுதுன்னா வந்து அங்கே இருந்த தோட்டக்காரர்கள்லாம் பார்த்து அந்த புத்தை இடிக்க சொல்லி ராஜா வந்து உத்தரவு சொல்லிவிடுவான். புத்தை இடிக்க வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த புத்தில் இருந்த நாகம் வந்து அவருடைய ராஜனுடைய கனவுல போயிட்டு, எனக்கு வந்து 4 கால் மண்டபம் கட்டுங்க, என்னை நோக்கி யார் யார் வராங்களோ அவங்களுக்கு அத்தனை பேருக்குமே நன்மையை பயக்க போகிறேன், நான் இதே இடத்துல உட்கார போகிறேன், இந்த நந்தவனம் பூந்தோட்டம் இந்த இடத்துல தான் நான் உட்காந்து தவம் கெடுக்க போகிறேன், அதனால் என்னுடைய சாபமும் தீர்வதற்காக தான் நான் வந்திருக்கேன், அதனால் மக்களுடைய சாபங்களும் தீர்வதற்காகத்தான் நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களுடைய சாபமே இங்கே தான் நிவர்த்தி ஆகுது. அதாவது அந்த கேள்வி வடிவம் கோர வடிவத்தில் தான் வந்து இந்த இடத்துல வராங்க. ஏன்னா சரஸ்வதி சாபத்தால் வந்து அந்த கோர வடிவம் எடுப்பாங்க. அந்த புத்தா தவம் எடுத்து அந்த தவத்திலேருந்து தான் அவங்க வந்து அந்த கோர வடிவமானது சரியாகும். அதுமாரி பார்த்தீங்கன்னா சிவனுக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் நீக்கப்பட்டு அவரும் இங்கே கடைசியில் இங்கே வந்து தான் வந்து அவருக்கும் வந்து பிரம்மகமானது விடுதலையானது இந்த இடத்துல தான். அதனால் பல கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், அவ்வளோ நிறைய பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க. 100க்கு 80 பேர் கிட்டத்தட்ட வந்து பிரச்சனையோடு தான் வந்துட்டுருக்காங்க. அப்படி என்ன ஆகுதுன்னா வந்து அந்த பதிவுகள் எல்லாமே இந்த இடத்துல வந்து பதிவிஞ்சிடும். ஏன்னா நம்ம கஷ்டங்களே அம்மாக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும், 100 பேர் போகிறீங்கன்னா ஒரு 20 பேர் மட்டும் நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாருமே கஷ்டமாகுதுமான்னு சொல்லும்போது என்னென்னா அந்த பதிவுகள் ஆகிடும். அந்த பதிவுகள் இருக்கிறதா இருந்தால் அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கோம், அமக்கலப்படுத்துவோம். அந்த மாசி மாதம்னாவே அம்மாவுக்கு வந்து ஒரு உற்சாகமான நாள். அவங்களே சொல்லிடுவாங்க, இந்த மாதம் வந்து எனக்கு திருமணம் கூட நாள், நான் சந்தோஷமாக இருக்கிற நாள், இன்றைக்கி நாளில் வந்து நீங்கள் எதையுமே செய்யாதீங்கன்னு சொன்னதால தான் பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் எந்த ஒரு விசேஷமும் செய்ய மாட்டாங்க. சுபகாரியங்கள் எல்லாமே தடையாக அப்படியே எடுத்து வச்சுருவாங்க, வேணாம் இந்த மாதத்தில். ஏன்னா அம்மனுக்கு உகந்த நாள், அம்மனுக்காக நம்ம செய்யக்கூடிய நாட்கள் ஆச்சே தவிர நம்ம போய் நம்ம ஒரு விசேஷம் எந்த ஒரு விசேஷம் நம்ம செய்யக்கூடாது. அதில் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து கோயிலை சுற்றி வந்து பெயிண்டிங் அடிச்சிட்ருக்கோம், அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து, ஏன்னா வருஷம் இந்தமாதிரி செய்வது கிடையாது எந்த ஊர்லேயும். ஏன்னா நாங்கள் செய்கிறோன்னு காரணம்னா பல பேர் வந்து இந்த இடத்துல வந்து அவங்களுடைய சாபமானது நிவர்த்தி ஆகுது. அவங்களுக்கு பிடித்த அதாவது பிரம்மகத்தி தோஷமாக இருக்கட்டும், நாகதோஷமாக இருக்கட்டும், சர்வதோஷமாக இருக்கட்டும், கால சர்வதோஷம்னு சொல்லுவாங்க, சனி பகவானுடைய தோஷங்கள், பித்ரு தோஷம், குலதெய்வ வழிபாடு, இது எல்லாமே இந்த இடத்துல வந்து பிரச்சனைக்கு வந்து தீர்வு கிடைக்குது. அதனால தான் இந்த இடத்த நோக்கி வந்துட்டுருக்காங்க. அம்மாவே சொல்லுவாங்க, உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அதனால தான் நீங்கள் வந்திருக்கீங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னாவே நான் வந்து அழைக்கிறேன், உங்களை வந்து ஏன் கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்றதுக்காக தான் நான் ஒன்று அழைக்கிறேன், நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மா கூப்பிடுவாங்க. ஏன்னா மாதம் இங்கே வந்து அமாவாசை ஊஞ்சல் தள்ளட்டை வந்து அவ்வளோ சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து அம்மாவை வந்து பயனடைஞ்சவங்க நிறைய பேர். இப்போ மாதம் ஃபுல்லாக எங்களால் வர முடியல சார், இந்த கோயில் எங்கே இருக்குன்னா இப்போ தான் நாங்கள் கேள்விப்பட்டோம், ஆனால் மலையனூர் வந்து நாங்கள் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும், ஆனால் வந்து அந்த கோயிலுடைய எந்த இடத்துல இருக்கிறது கூட தெரியாமல் இருக்குது, நாங்கள் பிரச்சனை தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மலையனூர் திருவிழாவுக்காவது வந்து கலந்துங்க. திருவிழா வந்து 13 நாளும் 13 அமாவாசை மாதிரி இருக்கும், அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். மயான கொள்ள வரது சிறப்பாக இருக்கும், தீமிதிக்கு திருவிழா வந்து அதுவும் சிறப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா தேர் வடம் பிடித்தல், அடுத்தது வந்து கும்பம் கொட்டுறது, காப்பு கலைக்கிறது, தெப்பல் உற்சவம், இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷமாக இருக்கும். அதான் நீங்கள் வந்து வராதவங்க இது வந்து பார்த்துங்க, கலந்துங்க. ஏன்னா நம்மளால் முடிஞ்சது என்ன செய்ய முடியுமோ அம்மனுக்காக தொண்டு செய்யணுன்ட்டு வாங்க.
இந்த மாதம் வந்து என்னென்னா நீங்கள் பிரச்சனை எதையுமே வச்சுக்காதீங்க. வந்து நம்ம பிரச்சனை இருக்குதுன்றதுலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் இந்த தேய்த்து விழாலாம் முடிஞ்ச பிறகு அம்மா வந்து சாந்தப்படுத்தி உட்கார வச்சுருவோம். உட்காரும் போது தான் நம்ம வந்து அம்மா கிட்ட கேட்குறோம். ஏன்னா இப்போ வெளி உலகத்துக்கு வராங்க. இந்த மாதம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லா அங்காளம்மன் கோயிலும் வெளி உலகத்துக்கு வருவாங்க. ஏன்னா வந்து கருவறையில் இருப்பது வந்து சாமிக்கு வந்து அழகில்லை. வெளி வந்து பார்த்தா தான் தெரியும் நாடு நகரங்கள்லாம் எந்த மாதிரி இருக்காங்க, மக்கள் எந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அம்மாவை தான் வந்து அந்த 5 யுகத்துக்கே வந்து அதிகாரியாக இருந்தவங்க. மணி யுகம்னு சொல்லுவாங்க, சக்தி யுகம்னு சொல்லுவாங்க. அந்த யுகத்தில் தான் அம்மா வந்து பிறந்ததே. அப்புறம் கிரேதா யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் சொல்லிட்டு எல்லா யுகங்களும் கடந்து தான் இப்போ கலியுகத்தை நோக்கி நம்ம நகர்ந்துட்டுருக்கோம். கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா 80 பேர் வேதனைகளும் கஷ்டங்களும் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஆதி காலத்திலே சொல்லியிருக்காங்க. அது வந்து அந்த புராணங்கள்லே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 20% மட்டும் தான் நல்லா இருக்க முடியும். இப்போ தெய்வத்தை நம்ம பிடிச்சா மட்டும்தான் நமக்கு வந்து பல பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம். இல்லைன்னு சொன்னால் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு இருக்கும். அதனால் வந்து போனீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். எதனா ஒரு நினச்சிட்டு வாங்க, ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை எனக்கு தீர்த்து கொடுமான்னு சொல்லிட்டு அம்மா வந்து கேளுங்க. கண்ணீர் விட்டு அழுங்க. ஏன்னா வந்து நம்மளுடைய குலதெய்வம் நம்மளை கைவிட்டாலும் அம்மா வந்து விட மாட்டாங்க. நம்மளுடைய பித்திருக்கள் வந்து விட்டு இருந்தாலும் அம்மா வந்து நம்மளை கைவிட மாட்டாங்க. இங்கே வந்து போன அத்தனை பேருக்குமே தெரியும், அம்மாவுடைய நல்ல நல்ல சக்தியெல்லாம் வாங்கிட்டு போனவங்க அத்தனை பேருக்குமே தெரியும். ஏன்னா நாங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கோம். பேய், பிசாசு, பில்லி, சூன்யம், ஏவல், செய்வினை கோளாறு எல்லாத்தையுமே இங்கே வந்து உட்கார வச்சு சரி பண்ணி அனுப்பிச்சிருக்கிறோம். அவங்க அத்தனை பேருமே இந்த இடத்துக்கு வந்து போயிட்டுருக்காங்க. ஐயா நல்லா இருக்கிறோம், ஐயா நல்லா எந்த பிரச்சனையும் இல்லையா என்று. ஏன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து 100க்கு 80 பேர் பார்த்தீங்கன்னா பொய், பித்தலாட்டம், ஃப்ராடு இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. மந்திரம், மாந்திரிகம் நாங்கள் செய்கிறோம், கேரளா முறையில் செய்கிறோம். எல்லாத்துலேயும் வந்து நாங்கள் தெரிஞ்ச மாதிரி எல்லாத்தையும் காட்டிக்குவாங்க. ஆனால் வந்து முழுமையான ரிசல்ட் அவங்களுக்கு யாருக்குமே கிடைக்கிறதில்ல. பேய் ஓட்டவங்களும் கூட பார்க்குறேன் நான். சார் 4 இடம் ஓட்டணும் சார், 5 இடம் ஓட்டணும் சார், ஒன்றும் எந்த தீர்வும் கிடைக்கல சார். இன்றைக்கி கூட 7 வருஷமாக நாங்கள் கஷ்டப்பட்டுங்கிறோம் சார், 10 வருஷமாக கஷ்டப்பட்டுங்கிறோம் சார். அங்கங்கே செய்வினை கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கங்கே போய் பரிகாரம் பண்ணாத இடமே இல்லை சார். எல்லா இடத்துலையும் பரிகாரம் பண்ணிட்டோம். ஆனால் எங்களுக்கு உண்டான தீர்வு இன்னும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அழுதுட்டு புலம்புறாங்க. அதனால் நிச்சயமாக வாங்க, உங்களுக்கு உண்டான பலன் நிச்சயமாக இந்த இடத்துல கிடைக்கும். ஏன்னா மலையனூர் வந்து நம்பி வரவங்களுக்கு வந்து இது வரைக்கும் வந்து ஏமாந்து போனதாக கிடையாது. மலையனூர் நம்பி வாங்க, நாங்கள் நிச்சயமாக அதுக்குண்டான பலன் தரேன்னு சொல்லிட்டு அம்மாவே சொல்லியிருக்கிறாங்க. கெட்ட சக்திகள், தீய சக்திகள், செய்வினை கோளாறு, எதிராளி சூழ்ச்சி, என்ன பிரச்சனை இருந்தாலும் திருமண தடை, குழந்தையின்மை, என்ன வேணுமோ அம்மா கிட்ட வந்து கேட்கும் போது நிச்சயமாக அம்மா வந்து அத்தனை பேருக்கும் தருவாங்க. அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க, பெயிண்ட் அடிச்சிருக்கோம். பெயிண்ட் அடித்து எல்லாத்தையும் வந்து புதுப்பித்து வச்சுட்ருக்கோம். புது ஒரு வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கு. மாசி திருவிழாவுக்கு உண்டான ஆயத்த பணியானது தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்கோம். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சக்கரங்கள்லாம் பூஜை போட்டோம். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சக்கரை பூஜை பாருங்கள். ஏன்னா ஒரு வருஷமும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருப்போம். அது வந்து நிறைய பேர் பல பேர் வந்துட்டு தான் இருந்துகிட்ருக்காங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் வரலை, மலையனூரே எனக்கு தெரியாதுன்றவங்களுக்காக தான் இந்த பதிவில் நான் கொடுத்துட்ருக்கேன். வந்து போனால் தான் நமக்கு மாற்றங்கள் தெரியும். இல்லைன்னு சொன்னால் நமக்கு என்ன பிரச்சனைனாலும் நமக்கு தெரியாது. நிறைய பேர் பார்க்குறேன், மொட்டை அடிக்கும் போது, காது குத்தும் போதெல்லாம் நிறைய பேர் வராங்க. பார்த்திங்கன்னா அவங்க வந்து கூட வந்தவங்களும் ஆடுறாங்க. அவங்க மேலே பேய் பிடிச்சிருக்கு சார், நாங்கள் சும்மா தான் சார் கூட்டின்னு வந்தோம், ஒன்றும் எங்களுக்கு தெரியாது சார், பேய் பிடிச்சிருக்கு, இங்கே வந்த பிறகு தான் சார் ஆடுதுன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், அவங்களும் ஆச்சரியப்படுறாங்க. நாங்கள் இதுக்குன்னு வரல சார், நாங்கள் ஏதாச்சும் ஒரு விசேஷம் ஃபங்க்ஷனுக்காக வந்தோம் சார். உடனே பார்த்தா அந்த பொண்ணு ஆடுது. மருவத்தூர் மாலை போட்டு வராங்க, அவங்க மேலே வந்து பேய் பிடிச்சி ஆடிக்கிட்டு இருக்கு. சார் நாங்களும் சும்மா தான் சார் கோயிலுக்கு வந்தோம், மருவத்தூருக்கு வந்தோம், அங்கங்கே அப்படியே பார்த்துட்டு வந்தோம். வரும்போது பார்த்தா இங்கே ஆடுது, என்னான்னு தெரியலன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது கெட்ட ஆத்மாக்களுக்கானது அது வந்து தெரியப்படுத்துது. ஏன்னா அங்காளம்மன் கோயிலுக்கு வரும்போதே அந்த கெட்ட சக்தியானது வெளியே கொண்டு வந்துடும். ஏன்னா நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்களோ தெரியாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்துருக்கலாம், அதெல்லாம் வேறு. இந்த சக்தியானது விடாது. நீங்கள் என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனைக்கு தீர்த்து வைக்கிற இடத்துல தான் அம்மா இருக்கிறாங்க. ஆதி காலத்தில் அதான் சொல்லியிருக்காங்க, என்னுடைய எல்லையை தேண்டி யார் வராங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் தருவேன். அது எந்தவித மாற்றமும் இல்லை. ஏன்னா இந்த கோயிலே வந்து பார்த்திங்கன்னா மயான இடத்துலேயே அமைஞ்சிருக்கு. மயான இடத்துல தான் அந்த மந்திரம், மாந்திரிகம் பாருங்கள், பிணம் எரிக்கிறதுக்காக ஒரு இது வந்து வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி வந்து எந்த இடத்துலையும் பார்க்க முடியாது. பிணத்தை இங்கேயே எரிக்கிறோம், இங்கே தான் வந்து மயான கொள்ள விடுவோம். எக்கச்சக்கமான கூட்டங்கள் அப்படியே நிறைய பேர் வந்து இருப்பாங்க. இந்த அம்மாவுக்கு மயான கொள்ள வர்றது பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் வந்து நிற்பாங்க. அதான் மருவத்தூர் மாலை போட்டுட்டால் வந்துட்டுருக்காங்க பாருங்கள். இங்கே கோயில் அப்படியே பக்கத்துலேயே பார்ப்பாங்க. அங்கே பார்த்தா பிணம் எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வாசனையே வராது. பிணம் எரிவுக்குண்டான துர்நாற்றங்கள் எதுவுமே வாசனை வராது. அதேமாதிரி காசிலையும் வராது.
அதுக்குண்டான அற்புதமான கோயில்கள் தான் இது வந்து. இன்றைக்கும் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து மற்ற இடத்துலலாம் பயப்படுவாங்க. சுடுகாட்டு இடமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு நிற்க கூட வரமாட்டாங்க, யாரும் போயிடுவாங்க, பார்க்க கூட நிற்க மாட்டாங்க. இங்கே பாருங்கள் சுற்றி போட்டுட்ருக்காங்க. அதே இடத்துல தான் உட்காந்து பரிகாரங்கள் பண்ணுறோம். பாருங்கள் சுற்றி போகிறாங்க பாருங்கள். அதனால் ஒரு கெட்ட சக்தி, தீய சக்தி எந்த இதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல வந்தால் விடுதலை ஆகும். அதான் மயானக்காளி. மயானக்காளிக்கு தான் இவ்வளோ பூஜைகள் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள் சுடுகாட்டு எல்லையிலே இந்த கோயில் இருக்குது. அதனால் துஷ்ட சக்திகள், கெட்ட சக்தியெல்லாம் இந்த இடத்துல போயிடும். அதனால் வர பக்தர்களும் உங்கள் பிரச்சனையை சொல்லி வாங்க. இந்த பிரச்சனைக்காக எந்த பிரச்சனைக்காக வரீங்களோ அந்த பிரச்சனை அத்தனையுமே உங்களுக்கு வந்து மலையனூரை நம்பி வந்தால் நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்தி தருவாங்க. ஓம் காளி பகவதி பைரவி, என்னை எதிர்த்து வந்த எதையும் கட்டு, கடுகவன பட்சியை கட்டு, மிருகத்தை கட்டு, ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி ஆடுகளை கட்டினேன், சபையை கட்டு, சத்துரை கட்டு, எதிரியை கட்டு, எங்கேயும் கட்டு, சிங் பங் லங் லங், ஓம் சிவாய நம சிவாய நம, ஓம் ஸ்ரீம் க்ளீம் வாம நம சுவாகா. இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மேல்மலையனூர் தலைமை பூசாரி பூபதி ராஜா. ஜோதிடம், பரிகாரம், பிரச்சனைக்கு தீர்வு, திருமண தடை, குழந்தையின்மை, என்ன பிரச்சனைக்காக வரீங்களோ எல்லாமே ஆலோசனை கேட்டுக்கலாம். என் நம்பருக்கு எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிக்கலாம். பதிவு பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் நான் வந்து உங்களுக்கு உண்டான தீர்வுகள், பிரச்சனைக்கு என்னென்ன விஷயங்களை எத்தனையுமே சொல்கிறேன் நான். நன்றி, வணக்கம். மேல்மலையனூர் தலைமை பூசாரி பூபதி ராஜா.